ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மார்னிங் டு ஈவினிங் எப்படி எனக்கு போச்சுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் இந்த டிமார்ட்டில் பயிரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் சாப்பாடுமே பிரியாணி டேஸ்ட்டில் இந்த பயிர் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. இதுக்கு பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம் எடுப்போமோ அதே தான். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பயிர் ஃபுல்லாகவுமே கேஸ் இருக்கும். அதனால் நமக்கு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் சேர்த்துருக்க மசாலா மிளகாத்தூள், பிரியாணி பொடி, கொஞ்சமாக சிக்கன் பொடி, இந்த 3 தான் சேர்த்துருக்கேன். அதை ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு தயிர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரான பயிர் சாதம் ரெடிங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருந்துச்சுங்க பயிர் சாதம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கும் செக் பண்ண வேண்டியது இருந்ததுனால அம்மாவும் எங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. அதனால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா அவங்க தான் வீட்டிலேருந்து பார்ப்பாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டல் வந்தப்பறம் பசங்களை பார்க்க ஆள் இல்லை. அதனால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சுங்க. நானும் ஓஜி டாக்டர் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போய் பார்த்துருந்தேன். ஏன்னா எனக்கு காப்பரேட்டிவ் வச்சுருந்தாங்களா, அதில் த்ரெட்டு தெரியுமாம்ல, அது தெரியலை. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு தெரியலை, ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ப்ரோட்டீனுக்கு டெஸ்ட் எடுத்தாங்களா, அவங்களுக்கு என்ன ப்ரோட்டீன் போகுதுன்னு 3 மாதத்துக்கு டேப்லெட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதே டேப்லெட்டை மெடிக்கலில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றது ஃபஸ்ட்டு இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திட்டி தான் அனுப்பிவிட்டாங்க டாக்டரு. கரெக்டாக இப்போ 3 மந்த்ஸுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு வேறு டேப்லெட் மாற்றி கூட வாங்கிக்கோங்க, அதே டேப்லெட்டை வாங்கி போடாதீங்கன்னு சொல்லி டாக்டர் திட்டி அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டயாலிசிஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கே 6 மணி ஆயிடுச்சுங்க. இங்கே டிராஃபிக், இந்த டிராஃபிக்கை கடந்து வர்றதுக்கு 7 மணி. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு டயர்டாகி போச்சு. அதுவும் ஃபேமிலியோடு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.